பிரைஸ் லார்ட், வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு சீரீஸ் 19க்குள்ளாக நம்ம போக போகிறோம். ஸோ ஆண்டவர் இந்த சீரீஸில் நம்ம ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக ஜெபித்து விட்டு நம்ம உள்ள கடந்து செல்லலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சீரீஸ் 19ல அப்போ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு ஷீஷனுடைய விலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில்லப்பா நாங்கள் இந்த ஓமை, நீங்கள் பேசின ஓமையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நீர் கற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த நாள்லயும் நம்ம இந்த சீரீஸ் 19க்குள்ளாக நம்ம போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்த ஓமை உடைய டைட்டில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷீஷனின் விலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ ஒரு சீஷனுடைய விலை அப்படிங்கிற பொழுது அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இருந்து 33வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வசனங்கள் நமக்கு என்ன காட்டுகிறது? யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் அப்படி கண்டினியூவா போய்கொண்டு இருக்கிறது. 33வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அப்படியே உங்களில் எவனாகலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீஷனா யாரு இருக்க முடியும் அப்படிங்கிறதற்கு ஒரு ஓமானமாக தேவன் இந்த ஓமையை வந்து சொல்றத குறித்து நம்ம பார்க்க முடியுது. முதலாவதாக சீஷன் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பின்பற்றுகிறவர் அப்படிங்கிறது ஒரு பொருள். அப்போ அந்த ஷீஷர் அப்படிங்கிறவர் வந்து கடவுளை பின்பற்றுகிறவர், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோ மத்தேயு 16:24, மார்க்கு 8:34 இந்த ரெண்டு வசனங்களுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே காரியத்தை தான் வந்து அது வெளிப்படுத்துது. இந்த மத்தேயு 24, மார்க் 8:34 இந்த இரண்டுமே என்ன சொல்லப்படுகிறது, என்ன காரியத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போல மத்தேயு 16:24 நம்ம வாசிச்சோம் அப்படின்னாலும் அதையும் வாசிச்சிடலாம். அதுல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். அப்போ ஷீஷன் அப்படிங்கிறவர், பின்பற்றுகிறவர் அப்படிங்கிற பொழுது அவங்க என்ன பண்ணணுமா, ஒருவர் இந்த இரண்டு வசனமே ஒரே காரியத்தை சொல்லுது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை இதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொன்னா அதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவன் அந்த ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற அவன் மனதாய் இருந்தால், இல்ல ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஷீஷன் அப்படிங்கிற பொழுது இன்னும் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அப்படியே குருவை போலவே இருப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப குருவை போலவே அப்படிங்கிற பொழுது கடவுளை போலவே, இப்ப ஏன்னா நமக்கு யார் குரு? இயேசுவானவர் இல்லையா? அப்போ இயேசுவானவருக்கு இவர்கள் எல்லாம் ஷீஷர்களா இருந்தாங்க இல்லையா? அந்த 12 பேர் ஷீஷர்களா இருந்தாங்க. சோ அதே போல இந்த நாட்கள்லயும் இந்த இயேசுவானவருக்கு நாம் ஒவ்வொருவரும் ஷீஷராய் இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்ம ஒவ்வொருவரிடத்துல ஆண்டவர் விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அவரை போல
இருக்க வேண்டும். அப்போ அவரைப் போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆ ஒருவன் வந்து தன்னை வெறுத்து விடாவிட்டால் சிலுவை பின்பற் அ பி சிலுவைய வந்து ஆ தூக்கிட்டு வந்து என்னை பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவன் வந்து தன்னை வெறுக்காவிட்டால் அப்படின்னா வேற ஒரு காரியமும் இல்ல. அ அதாவது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வந்து மேன்மையாக வைக்காமல், எல்லாமே வந்து என் இயேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசிந்தை, அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தைக்குள்ளாக வருவதுதான் நம்மை நாமே வெறுப்பது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அ விருப்பம் இருக்கும், வாஞ்சை இருக்கும். அ ஸோ இவை எல்லாவற்றை விட இயேசு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறது அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மையே வெறுத்து ஆண்டவரை பின்பற்றி கடந்து செல்வது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த உவமைய வந்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ல இருந்து 33 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, அதுல வந்து முதல் வசனம் சொல்லுது, "தன் தகப்பனையும், தாயையும், மனைவியும், பிள்ளைகளையும், சகோதர, சகோதரிகள், ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்." அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உவமைய சொல்றார். என்ன சொல்றாரு? ஒருவன் ஒரு கட்டிடத்த வந்து ஒரு கோபுரத்த கட்ட மனதா இருந்து, அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்பாக அத வந்து கணக்கு பார்ப்பானா? கணக்கு பார்க்காம அவன் அத கட்டுவானா? அ ஏன்னா வந்து அத கட்டி முடிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி அவன் கண்டிப்பா கணக்கு பார்ப்பான். அப்படிங்கிற மாரி அந்த வசனங்கள் 28, 29 நமக்கு சொல்லுது. அ அப்போ 30வது வசனத்துல என்ன சொல்லுகிறது? அ அந்த திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி, தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டித் தீர்க்கிறதற்கு முன்பாக நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு உவமை சொல்றார். என்ன அப்படின்னா, ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட உவமை ஒரு போருக்கு கடந்து சென்றான் அப்படின்னு சொன்னா, அந்த ராஜா வந்து போருக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக, தன்னிடத்துல வந்து குறைவான சேவகர்கள் இருக்கும் பொழுது, எதிரியின் இடத்துல வந்து ஒரு பலமான சேனை இருக்கும் பொழுது, அவன் முதல்ல என்ன செய்வான்? போய் வந்து சமாதானம் செய்வதற்கு ஏதுவாய் எது செய்ய முடியுமோ அத வந்து செய்வான். ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ராணுவம் வந்து பலவீனமா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால, இதற்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம சமாதானத்தின் வழியா நம்ம போயிரலாம். அப்படிங்கிற மாதிரி போயிருவான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இன்னொரு உவமையும் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுகிறது? 32வது வசனத்துல சொல்லப்படுகிறது. ஆ மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஆனவைகளை கேட்டுக்கொள்வானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 33வது வசனம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லும் செலவ வந்து அ பார்க்காம ஒருத்தரும் ஒரு காரியத்தையும் செய்வதில்ல இல்லையா? ஒரு பில்டிங் கட்டுறவங்க செல்லும் செலவ பார்த்து அத வந்து செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு என்ன பண்றாங்க? அ அவங்க அந்த பில்டிங்க கட்டுறாங்க. அதேபோல ஒரு ராஜா வந்து ஒரு யுத்தத்துக்கு செய் சொல் செ அ செல்லுகிறான் அப்படின்னு சொன்னா, அந்த யுத்தத்தை நம்மளால செய்ய முடியுமா? நம்மளால வந்து அந்த யுத்தத்த சமாளிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி, அவன் அதுல அதுல செல்லும் ஒரு செலவை வந்து அதாவது அந்த அ யுத்தத்தின் யுக்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த யுத்தத்தை வந்து நம்மளால செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லி யோசனை செய்கிறான் இல்லையா? சோ இவங்க எல்லாம் வந்து யோசனை செய்யாம அவங்க வந்து ஒரு காரியத்த முன்னெடுத்து வச்சுட்டு பாதியிலேயே நின்றுச்சு அப்படின்னு சொன்னா, அது அவமானத்துக்குரியதாய் மாறிவிடும் இல்லையா? சோ அதே தான் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து அ நான் வந்து இயேசுவ பின்பற்றுகிறேன். நான் இயேசுவினுடைய ஒரு சீஷனாய் மாற விரும்புகிறேன். நான் வந்து இயேசுவைப் போலவே இருக்க விரும்புகிறேன். அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் ந தன்னுடைய இருதயத்துல தீர்மானம் செய்தால், இது வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ஊழியர்களுக்கு
அதாவது ஊழியத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இல்ல நம்ம வந்து ஒரு பார்ட் டைமா ஊழியம் செய்றோம். இல்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஊழியம் செய்றோம். ஆ சபையில இணைந்து ஊழியம் செய்யலாம். ஒரு வொர்ஷிப் எடுக்கிறதா இருக்கலாம். இல்ல ஆலயத்த கூட்டுகிறது, அம் அ ஆலயத்த கிளீன் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஊழியத்த கூட நீங்க செய்யலாம். ஸோ இப்படி நீங்க ஒரு சின்ன ஊழியத்தை செய்தா கூட, அ அது எல்லாமே வந்து எதற்கு உள்ளாக வருகிறது? அது ஆண்டவருடைய பார்வையில ஒரு ஊழியமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி ஒ எ எதாகலும் அதாவது இந்த பகுதியில வந்து நம்ம பார்க்கிறத ஒரு ஊழியரின் பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்த நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இதுல முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 2 பொருள்கள் அதாவது கட்டுகிறவன் கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அ போரிடப் போகிறவன் நம்முடைய போர் அ அதாவது நம்மளுடைய சிப்பாய்கள், நம்முடைய அ அ அதாவது அம் அந்த போர் செய்கிறவர்கள், அவங்க வந்து நமக்கு குறைவா இருக்கிறாங்க. அவங்க நம்மள விட ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அப்போ எதிரியின் பலம் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது, நம்ம தோற்று போய் விடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் முன்னாடியே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான் இல்லையா? ஸோ அதேபோல நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பாகவும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து யோசிக்க வேண்டும். என்ன யோசிக்கணும்? நான் ஆண்டவருடைய பணியை செய்யப் போகிறேன். ஆண்டவருக்கு சீஷனாய் நான் மாறப்போகிறேன். ஆண்டவருடைய அ தீர்மானங்களை நான் நிறைவேற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய இருதயத்தில ஒரு தீர்மானம் செய்வதற்கு முன்பாக, நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே வெறுக்க வேண்டும். அதுதான் வந்து 26வது வசனத்தில சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்ப நம்மை நாமே வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னது? வேற ஒண்ணும் இல்ல. அதாவது நான் வந்து முன்வைத்த காலை நான் இனி பின் வைக்க மாட்டேன். எனக்கு சோதனை வந்தாலும் சரி, எனக்கு துன்பம் வந்தாலும் சரி, எனக்கு இந்த ஊழியம் செய்வதின் மூலமாய் அவமானம் வந்தாலும் சரி, இல்ல பசி வந்தாலும் சரி, ஏன்னா பவுல் வந்து அத தெளிவா வந்து எழுதுகிறார் நிருபங்களில. இல்லையா? அ பஞ்சமோ, பசியோ, பட்டினியோ எதுவும் வந்து என்னை என்ன பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பவுல் சொல்றார். ஸோ, அவர் முன்வைத்த கால வந்து என்ன செய்யல? அந்த பவுலானவர் பின் வைக்கவில்லை. ஸோ, அதுதான் ஒரு சீஷனுக்கு அழகு. அப்போ அந்த விலைய வந்து பவுல் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். என்ன விலை கொடுத்திருக்கிறார்? என்ன நேர்ந்தாலும் நான் வந்து ஆண்டவருக்காக நிற்பேன். அப்படிங்கிற அந்த ஒரு விலைய பவுல் கொடுத்திருக்கிறார். அதே போல தான் ஆண்டவர் நம்மகிட்டயும் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, நம்ம அதுல உறுதியாய் இருக்க வேண்டும். பாருங்க லூக்கா 9:62 சொல்லுது, "கலப்பையின் மேல் கை வைத்துவிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அங்க ஆண்டவர் வந்து ஒரு மனிதர வந்து அழைக்கிறாரு. அழைக்கும் பொழுது அவர் சொல்றாரு, "நான் முதல்ல போயிட்டு என்ன செய்றேன், எங்க வீட்டார வந்து நான் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் வந்து இந்த வசனத்த சொல்றார். என்ன சொல்றாரு? "கலப்பை மேல கை வைத்து விட்டு திரும்பி பார்க்க கூடாது" அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு துன்பங்கள், அ தொல்லைகள், பசி, பஞ்சம், பட்டினி, அப்புறம் நம்மள வந்து எல்லாரும் வெறுக்கலாம். நம்மள வந்து எல்லாருமே வந்து அ ஏளனமா கூட சில நேரங்களில நம்மள நினைக்கலாம். ஸோ நம்ம வந்து நினைத்த காரியம் நம்ம ஊழியத்துல வந்து நம்ம நினைத்த மாதிரி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து செய்ய முடியாமல் இருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து உறுதியாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல உறுதியாய் இருக்க வேண்டும். அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஊழியத்தில பங்கு பெறுமென் முன் தீர்வா தீர்வான முடிவை எடுத்துவிட்டு உள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஊழியத்தில் பங்கு பெறும் முன் தீர்வான முடிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். ஒரு செல்லும் செலவை பார்ப்பது போல இந்த ஊழியத்திலே நான் வந்து ஆண்டவருக்காக நான் செய்யப் போகிறேன். இந்த ஊழியத்த வந்து நான் இந்த நாள் முதல் தீர்மானம் எடுத்து நான் செய்றேன். இந்த ஊழியத்தை நான் தீர்மானம் எடுத்து செய்றேன். என்னுடைய கடைசி பரியந்தம், அதாவது என்னுடைய மூச்சு முடியிற வரைக்கும் நான் இந்த ஊழியத்த என்ன செய்வேன்? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, அப்ப நீங்க அந்த அந்த தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது
நீங்க யார் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் மீது ஒரு அசையாத நம்பிக்கையை நீங்க வைக்க வேண்டியது அவசியம். அப்போ அ நம்ம வந்து சுயத்தை வெறுத்து, அதாவது நம்மள நாமே நம்முடைய ஜீவனையும் வந்து வெறுக்காவிட்டால் அவன் சீஷனா இருக்க மாட்டான்னு 28வது வசனம் 26வது வசனம் சொல்லுகிறது. அதேபோல 33வது வசனமும் சொல்லுது. உங்களில் எவனாகவும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ இதுல வந்து நம்மளுக்குன்னு சொல்லி நம்மளுக்குன்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ, நம்மளுக்குன்னு சொல்லி சுயமாக நம்மளுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். சுயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ சிலர் வந்து நம்மள வந்து கொஞ்சம் தரக்குறைவா நினைக்கலாம். இல்ல சிலர் வந்து நம்மள வந்து ஒரு ராங் கால்குலேஷன் வந்து பண்ணலாம். இல்ல சிலர் வந்து நம்மள வந்து அ இவர்கள் மூலமா வந்து ஊழியங்கள் எல்லாம் வந்து நடைபெறுவது மிக கடினம் அப்படின்னு கூட சில நேரம் நினைக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதுல வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிலை நிற்க வேண்டும். நம்ம நிலை நிற்கும் பொழுது, நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சுயங்களை நம்ம வெறுக்கிறோம். என்ன பண்றோம்? இப்போ அவங்க வந்து இப்படி அவமானமா பேசுறாங்களே! இவங்க இப்படி அவமானமா சிந்திக்கிறாங்களே! இது எல்லாருக்கும் முன்பாக நமக்கு அவமானமா இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்து விடக்கூடாது. கலப்பை மேல கை வைத்து விட்டு நம்ம திரும்பி பார்த்து விடக் கூடாது. ஐயோ! இது என்னால முடியாது. இது என்னால செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி பார்க்கிறவர்களாய் இருக்கக் கூடாது. பாருங்க, இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததே எல்லாருக்காகவும் சிலுவையில மரிப்பதற்கு தான் இல்லையா? அப்ப சிலுவையின் பாடு மரணம் அவருக்கு கண்முன் வரும் பொழுது, அவரு வந்து அந்த கெத்செமனே தோட்டத்துல போய் இருந்து கூட, அவர் வந்து கண்ணீர் சிந்தி, அந்த கண்ணீர் வந்து வேர்வை துளிகள் இரத்தமாய் வந்து மாறுகிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அ அ அந்த வியாகுலத்துல அவர் போகிறாரு. ஆனாலும், அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தன்னைத்தான் வந்து என்ன செய்கிறார்? தன்னைத்தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, தன்னைத்தான் அவர் வெறுத்து என்ன செய்கிறார்? அ எல்லாருடைய மனுக்குலத்தின் சகல பாவங்களுக்காக அ அவர் வந்து பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அவர் என்ன செய்கிறார்ன்னா, அந்த பாத்திரத்திலிருந்து விலகி போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவர் அந்த கலப்பையின் மேல் கை வைத்தவர் திரும்பி பார்க்கவே இல்ல. அவர் திரும்பி பார்க்காம, தன்னைத்தானே வெறுத்து, தன்னுடைய எல்லா நிந்தனைகள், எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? சகித்துக்கொண்டு அவர் என்ன செய்தார்? தொடர்ந்து அவர் முன்னேறி கடந்து சென்றார். அ அவர் முன்னேறி கடந்து செல்லும் பொழுது, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிதாவினுடைய ஒரு சீஷனாக நம்ம முன்பாக வந்து அவர் தெரிகிறார். அப்போ அந்த பிதாவினுடைய சீஷனாக அவர் முன்பாக தெரிகிற தெரிந் தெரி இப்ப நம்முடைய கண்களுக்கெல்லாம் தெரிகிறாரு. ஸோ அதே போல தான் இப்போ ஆண்டவருக்கு பின்பாக நம்ம ஒவ்வொருவரும் சீஷனாக போகும் பொழுது, நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? நம்ம நம்மள வந்து ரொம்ப வந்து அ ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன வந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக நிற்பேன். பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த் இந்தியால வந்து ஒரு மிஷன் ஊழியர். அவர் வந்து அவரு அ அநேக ஊழியங்களை வந்து அவர் செய்கிறார். நார்த் இந்தியால, பீகார்ல. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு தனி மனிதன். அவருடைய சாட்சி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு அவருடைய விட்டுட்டு, ஆ 2, 3 நாள் வந்து ஊழியத்துக்குன்னு சொல்லி கடந்து போய் விடுவாராம். அ 2, 3 நாள் ஊழியத்துக்குன்னு சொல்லி கடந்து போய், அப்படியாக வந்து ஆத்துமாக்கள வந்து சம்பாதித்து, பல இடங்களுக்கு வந்து அ ம பல மைல் தூரங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸு இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஒரு டீமா வந்து தூக்கிட்டு, எடுத்துட்டு, நடந்துட்டு, இப்படியெல்லாம் கடந்து சென்று வந்து ஊழியங்களை செய்து, அ இது போக வந்து அவருடைய குடும்பத்தில சில இழப்புகள் வந்தபோது கூட, அவர் அந்த இழப்புகளுக்கு கூட அவர் வந்து அவைலபிளா இல்லயாம். அதாவது இழப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய சொந்த குமாரனே மரித்து போனப்போ கூட, அவர் வேற ஏதோ ஒரு ஊர்ல மீட்டிங்ல இருந்தபடியினால, அவரால வந்து அந்த இ அ மரித்த மகன வந்து அடக்க முடியலையாம். ஸோ,
அந்த மாதிரி அதாவது தனக்கு உண்டான எல்லாவற்றையும், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வந்து பின்னாக வைத்துவிட்டு, ஆண்டவரை மட்டும் நம்ம முன்னாடி வச்சுட்டு போறது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு சீஷத்துவம். அதுதான் வந்து ஒரு உண்மையான இயேசுவை பின்பற்றுகிற ஒரு அனுபவம். ஏன்னா பாருங்க, இயேசுவானவர் அதத்தான் செஞ்சார். பிதாவுக்கு என்ன சித்தமோ, அதை மாத்திரம் தான் நான் செய்வேன். அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை முன்னிறுத்தி விட்டு, இவர் அப்படியே பின்னாடி போய்க்கொண்டே இருந்தார். அவர் பின்னாடி போய்க்கொண்டே இருக்கும் பொழுது, கடைசில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தனக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு அ அந்த சிலுவையின் ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ எப்படி நான் வந்து மேற்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்த போதும், அவர் என்ன செய்தார்? பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரம் அவர் ஃபாலோ பண்ணி, பிதாவுக்கு ஒரு சீஷனாக அவர் இருந்து, அவர் அப்படியே பிதாவை பின்பற்றுகிறவராகவே காணப்பட்டு, பிதாவை முன்னிறுத்தி அவர் என்ன செய்தார்? சிலுவையில தன்னை அர்ப்பணித்தார். அந்த அர்ப்பணிப்பு தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் இப்போ ரட்சிப்பை கொண்டு வந்தது. அதேபோல நாமும் இந்த ஸ் அ நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, அதாவது ஆண்டவருடைய காரியங்களில நம்ம வந்து முன்வைத்த கால நம்ம பின் வைக்காதபடிக்கு நம்ம தொடர்ந்து முன்னேறி கடந்து செல்லும் பொழுது, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அநேக ட்ரபிள்ஸ் வரும். அநேக தடங்கல்கள் வரும். அநேக காரியங்கள் வந்து நமக்கு எதிரடையாக கூட வரலாம். சிலர் நம்ம கூட இருக்கவங்களே வந்து நமக்கு சதியும் செய்யலாம். சிலர் நம்ம கூட இருக்கவங்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதமாய் கூட நம்ம எழும்பலாம், இல்ல பேசலாம். இல்ல நம்மளோட கூட நல்லா நெருங்கி பழகுகிறவங்களே வந்து நமக்கு எதிரிடையா மாறலாம். இப்படியாக வந்து எந்த சூழ்நிலைகள் வேணா மாறலாம். ஆனா, கிறிஸ்துவை நம்ம முன்னிறுத்தி விட்டு கிறிஸ்துவ மாத்திரம் நம்ம ஃபாலோ பண்ணி, நம்ம அ கலப்பையில கை வச்சுட்டோம். நம்ம இனி திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்துல நம்ம வந்து அப்படியே கடந்து சென்று கொண்டு போய்க்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி உண்டு. அதுதான் வந்து ஒரு சீஷனுடைய விலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ ஒரு விலை கிரயத்த நம்ம செய்ய வேண்டும். ஒரு சீஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒரு அ ஆண்டவரை பின்பற்றுகிறவன், ஆண்டவருடைய சீஷனாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அ நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த ச அதற்கு ஏற்ற ஒரு விலையை நாம் செலுத்த நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரெடியாக இருக்க வேண்டும். அப்ப அந்த விலைய நம்ம செலுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது, நிச்சயமாக என்ன செய்வோம்? நம்ம ஒரு நாள் கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு விதைக்கும் கெம்பீரமாய் நம்ம அறுப்போம். பாருங்க, இந்த பீகார்ல இருந்த அந்த நார்த் இந்தியா ஊழியர நான் பத்தி சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 20 வருடங்கள் ஆச்சு. 20, 25 வருடங்கள் கழிச்சு தான் வந்து ஒரு பலனையே வந்து பார்க்க முடிஞ்சது. அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்போ அந்த 20 வருடங்கள் உடைய உழைப்பு பாருங்க, 20 வருடங்களா வந்து தன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஒரு பலனை பார்க்க முடியாதபடிக்கு அங்க இருந்த பொழுது, அவங்க என்ன செய்றாங்க? அ அவங்க வந்து அ அ சோர்ந்து போகவில்ல. இல்ல பின்னோக்கி போகவில்ல. அவங்க தொடர்ந்து முன்னேறி கடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு 20, 25, 30 வருடங்களாகி விட்டது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அநேகர் வந்து அநேகருடைய இருள்கள் மாறத்தக்கதாய், இந்த இடத்துல அநேக வந்து விதைகள் விதைக்கப்பட்டபடியினால, ஒரு கெம்பீரமான ஒரு அறுவடையை இந்த நாட்களில அவர்கள் பார்க்க முடிகிறது. அதுவும் அவங்களுடைய சொந்த கண்களாலேயே பார்க்க முடிகிறது. அதுதான் வந்து ஒரு சீஷனுடைய விலை. அதாவது ஒரு சீஷன் கொடுக்கிறதான ஒரு விலை. அல்ல ஒரு சீஷத்துவம் என்று சொல்லி கூட நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம கூட இந்த நாளிலேயும் நம்ம வந்து ஆ நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பணிகள் செய்வதுல நம்ம ஒரு காரியத்த நம்ம முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம என்ன செய்ய கூடாது? நம்ம பின்னோக்கி பார்க்க கூடாது. நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்ததாக வந்து என்ன செய்ய வேண்டுமோ, அதை நம்ம செய்து கொண்டு, தொடர்ந்து முன்னேறிக் கொண்டு போய்க்கொண்டே இருக்க வேண்டும். முன்னேறிக் கொண்டு நம்ம போய்க்கொண்டே இருக்கும் பொழுது தான், நமக்கு என்ன செய்யும்? நம்முடைய அ நம்முடைய நம்முடைய விலை கிரயமானது இந்த உலகத்திலே வந்து செலுத்தப்படும். அதாவது ஆண்டவருடைய சமூகத்திலயும் அது ஆண்டவருடைய பார்வையில அந்த விலை கிரயமானது செலுத்தப்படுகிறது.
இந்த உலகத்துல நம்முடைய விலைக்கிரயம் செலுத்தப்படும் பொழுது, நிச்சயமாக நமக்கு அதுல ஒரு பதில் என்பது உண்டு. ஸோ ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னும் கடைசியாக வந்து ஒரே ஒரு வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரே ஒரு வீடியோ வரும். எபிசோட் 20 யோட நம்ம இந்த உவமைகள் செஷன் வந்து க்ளோஸ் ஆகுறது. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்லி வந்து ஒரு 1, 2 நாள்ல அதுவும் வந்து உங்களுக்கு அப்லோட் செய்யப்படும். ஸோ அதோடு கூட நம்ம பேரபிள் சீரிஸ் வந்து நம்ம முடிக்கிறோம். அதுக்கப்புறமாக ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்க தீர்மானித்து அடுத்த ஒரு சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பிப்ரவரி 1 மந்த் வந்து மேபி ஒரு ஷார்ட் பிரேக் மாரி இருக்கலாம். இல்லன்னா ஒரு 15 டேஸ் பிரேக்கா இருக்கலாம். அண்ட் தென் ஒன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு, இதே போல நம்ம வாரம், வாரம் ஒவ்வொரு வீடியோஸ் போடுவோம். ஸோ ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு சீஷனுடைய விலையை குறித்த ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு அப்பா கிருபைகளை செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் விலைக்கிரயம் செலுத்துகிறவர்களாய் எங்கள மாற்றுங்க. பவுலைப் போல அப்பா ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ன நேர்ந்தாலும் அப்பா ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஓட எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து இதுல பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிலை நிற்கட்டும். மீதியான நேரம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Amen.